11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு வரோம். உரைநடை பகுதி பாடம் 6 உரைநடையில் சில நடைநெறிகள். ஆசிரியர் ச பார்த்தசாரதி. ஒருவருடைய கருத்தை பிறருக்கு அறிவிக்கவும் பிறருடைய கருத்தை மற்றவர்கள் அறிவதற்கும் உரியதான உயிர்மை மிக்க மக்கள் பண்பாட்டு சாயல்களால் அமைந்த தன்னிகர் அற்ற உணர்வு சாதனம் தான் மொழி. மொழி பேச்சு மொழி எழுத்து மொழின்னு 2 வகைப்படும். பேச்சு மொழியையே நம்ம இலக்கண திருத்தங்களோடு எழுதுவது தான் எழுத்து தமிழ். எழுத்து தமிழ் கவிதை உரைநடை அப்படின்னு 2 வகைப்படும். கவிதை உரைநடை இரண்டுமே பல்வேறு நடைநெறிகளை கொண்டு அமைகின்றன. பொது இலக்கிய மொழி நடைகள். பொது இலக்கிய நடை அக்காலம் தொட்டு இக்காலம் வரையிலும் உள்ள கட்டுரை வடிவிலான பல்வேறு வகைப்பட்ட பொது தமிழ் ஆகும். இதில் கடின நடை, எளிய நடை, நீள்தொடர் நடை, குறுந்தொடர் நடை, அணிநடை, உணர்ச்சி நடை, தனித்தமிழ் நடை போன்ற சிலவற்றை மட்டும் காண்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். கடின நடை இன்றைய உலகத்தில் பெரிதும் பயன்படுத்தப்படாத ஓரளவு கல்வி கற்றறிக்கை பொருள் உணர்வதற்கு அரியதான சொற்களையும் பொருளையும் உடையது கடின நடை. எழுத்துக்கள் எல்லாம் அகரம் ஆகிய முதலையுடையன. அதுபோல் உலகம் ஆதிபகவன் ஆகிய முதலை உடையது. இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை. அகரத்திற்கு தலைமை விகாரத்தான் அன்றி நாத மாத்திரையாகி இயல்பான் பிறத்தலானும், ஆதி பகவத்திற்கு தலைமை செயற்கை உணர்வான் அன்றி இயற்கை உணர்வான் முற்றும் உணர்தலானும் கொள்கை. இது யாருடையது அப்படின்னா பரிமேலழகர்களோட உரை. அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, அகரத்திற்கு தலைமை விகாரத்தான் அன்றி மற்ற எழுத்துக்கள் போல அன்றி நாத மாத்திரையாகி இயல்பான பிறத்தலானும். அதாவது இது மற்ற எழுத்துக்களிலிருந்து தனித்துவமான ஒளி வடிவம் பெற்றது. பிறக்கிறதும் இதோட இயல்பான பிறப்பு. இது ஆதி பகவத்திற்கு தலைமை செயற்கை உணர்வான் அன்றி, அதே மாதிரி ஆதிபவனுக்கு தலைமை செயற்கான உணர்வாக அல்லாமல் இயற்கை உணர்வால் முற்றும் உணர்தலானும் கொள்கை. இயற்கை உணர்விலிருந்து முழுமையாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போது இதில் கடினமான சொற்களும் சாதாரண மனிதர்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத தன்மையும் உள்ளதனால இது கடின நடை. எளிய நடைனா என்ன? மக்கள் வழக்கில் பெரிதும் பயன்படும் சொற்களை கொண்டும் ஓரளவு கல்வி கற்றவர்களும் பொருள் உணர்வதற்கு உரிய எளிமையாக அமைவது எளிய நடை. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தையே முதலாக உடையன. அதுபோல உலகம் ஆதிபகவனை முதலாக உடையது. உலகம் கடவுளையே தலைமையானதாக கொண்டது. எழுத்துக்களுக்கு எல்லாம் அகரம் தலைமை பெற்றிருப்பது போல உலகத்துக்கு கடவுள் தலைமை பெற்றிருப்பதாக இந்த குறள் கூறுகிறது. பொற்கோ அவர்களின் உரை. இது பார்த்தீங்கன்னா எளிமையான சொற்களும் சாதாரண மனிதர்களாலும் எளிமையாய் புரிந்து கொள்ளும் தன்மையில் உள்ளதால் இது எளிய நடை. நெடுந்தொடர் நடை அப்படின்னா என்னன்னா, எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை. இதுதான் ஒரு தொடரோட கட்டமைப்பு. இப்படி இருக்கும்போது பல அடைமொழிகளை பெற்றும் இந்த இடத்துல முடியும் அப்படின்னு இருக்கிற இடத்துலையும் முடியாமல் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறது தான் நெடுந்தொடர் நடை. அது கேட்டு கடல் சூழ் இலங்கை கயவாகு என்பான், நங்கைக்கு நாட்பழி பீடிகை கோட்டம் முந்துருத்து ஆங்கு அறந்தை கெடுத்து வரம் தரும் இவள் என ஆடி திங்கள் அகவையின் ஆங்கு ஓர் பாடி விழாக்கோள் பன்முறை எடுப்ப மலை வீற்றிருந்து வளம் பல பெருகி பிழையா விளையுள் நாடாயிற்று. இது சிலப்பதிகாரத்தில் உரை பெரு கட்டுரை என்னும் பகுதியில் உள்ள ஒரு தொடர். இது சிறிது சிறிதாக முடியாத ஒரு நீண்ட தொடராக உள்ளது. அதே மாதிரி இந்த நடையை நெடுந்தொடர் நடைன்னு சொல்கிறோம். இது தொடர் அமைப்பால் நெடுந்தொடராகவும் சொல் பொருள் அமைப்பால் கடின நடையாகவும் உள்ளது. குறுந்தொடர் நடை. குறுந்தொடர் நடைன்னா என்ன? ஒரு தொடர்னா என்ன இருக்கணும்? எழுவாய் இருக்கணும், செயற்படு பொருள் இருக்கணும், பயனிலை இருக்கணும். இதுதான் தொடரோட கட்டமைப்பு. இந்த தொடர் நீண்டு செல்லாமல் விரைந்து முடியும் தன்மையை கொண்டுள்ள சிறு சிறு தொடர் அமைப்பு தான் குறுந்தொடர் நடை. ஜீவகாருண்யம் இல்லாத போது அருள் விளக்க தோன்றாது. அது தோன்றாத போது கடவுள் நிலை கை கூடாது. அது கூடாத போது முக்தி இன்பம் கை கூடாது. அது கூடாத போது முக்தி இன்பம் ஒருவரும் அடைய மாட்டார்கள். அடையாத பட்சத்தில் பரலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாதென்று அறிய வேண்டும். வள்ளலார் அருளிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் பகுதியில் உள்ள ஒரு பத்தி. இது குறுந்தொடர் அமைப்பு. அணிநடை. அணி இலக்கண கூறுகளை கொண்டு வர்ணனை, உவமை, உருவகம், படிமம், குறியீடு, சிலேடை, அங்கதம் போன்ற பல வளங்களையும் பெற்று வெளிப்படுவது அணிநடையாகும். மறைமலை அடிகளாரின் நாக நாட்டரசி குமுதவல்லி என்னும் புதினத்தின் முதல் அத்தியாயம்.
உலகத்தில் மிக அழகிய மலை நாட்டை பற்றி விரித்து சொல்லப் போகின்றோம். வளைந்து வளைந்து ஓடும் எண்ணிறந்த கான்யாறுகளாலும், கான்யாறும்னா காட்டாறுகள், தெளிந்த அருவியோட்டங்களாலும், நீர் ஊட்டப்படும் பூக்கள் நிறைந்த வெளிநிலங்களும், இனிப்பான பழங்களும் நிறைந்த தோப்புகளால் மூடப்பட்ட மேட்டு நிலங்களும், காட்சிக்கு மிக இனிய பசும்புல் செழிப்பாய் வளர்ந்திருக்கும் பள்ளத்தாக்கான நிலங்களும், படைகள் செல்லுவதற்கு இசையாமல் இடர் பயப்பனவாய் இருந்தாலும் அமைதியாக வழிநடை பயணம் போகின்றவர்களுக்கு பெருமகிழ்ச்சி தருகின்ற மலைகளின் இடையிலுள்ள இடுக்கு வழிகளும், வானில் மீன்கள் விளங்குதல் போல் பல்லாயிரம் பூக்களால் அலகுறுத்தப்பட்டிருக்கும் மென்புல் வளர்ந்து உயர்ந்த ஒற்றைகளும், பஞ்சு சணல் நாற்பட்டு முதலியன மண்டி வளர்ந்து காற்றால் அலையும் கொள்ளைகளும் ஆங்காங்கு காணப்படுகின்றன. இதில் வருணனை, ஓமை போன்ற அணிகள் அமைந்துள்ளது. இவ்வாறே சிலேடை போன்ற பல்வேறு சொல்லணி, பொருளணி நலன்களை கொண்ட தொடர்களை நம்ம என்ன சொல்கிறோம்? அணிநடை அப்படின்னு சொல்கிறோம். மெய்ப்பாட்டுச் சுவை நடை. மெய்ப்பாட்டுச் சுவை நடையாவது அணிநடையின் பாங்கை கொண்டது. அதாவது அவலச்சுவை, வீரச்சுவை, வியப்புச்சுவை போன்ற எண் வகைப்பட்ட மேம்பாட்டுச் சுவைகளும் மிகுந்து விளங்குவதாக அமையும் நடையாகும். இந்த எண் வகை மெய்ப்பாட்டுச் சுவை பார்த்தீங்கன்னாக்க 12th பொதுத்தமிழ் பார்த்தீங்கன்னா மெய்ப்பாட்டியல்னு ஒன்று இருக்கும். மெய்ப்பாட்டியல் தொல்காப்பியர் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். சிரிப்பு, அழுகை, சிறுமை, வியப்பு, அச்சம், பெருமை, சினம், மகிழ்ச்சி, இதுதான் எண் வகை மெய்ப்பாடு. பார்த்தீங்கன்னாக்கா சிரிப்பு, அழுகை, சிறுமை, வியப்பு, அச்சம், பெருமை, சினம், மகிழ்ச்சி. இமயமும் சாய்ந்ததோ சிந்துவும் வறண்டதோ என்று அழுகிறோம், அலமருகிறோம். தலைவருள் இமயமாய் பக்தருள் சிந்துவாய் விளங்கிய நம் லஜபதியும் நம்மை விட்டு பிரிந்தார். பாஞ்சால சிங்கத்தை, பாரத வீரத்தை, அஞ்சா நெஞ்சை, ஆண்ட கைமையை, தியாக வள்ளலை, கல்விக்கரசை, லஜபதியை இனி என்றே காண்போம். பாஞ்சாலியின் அழுகை என்றே நீங்கும், பாரத தேவியின் புலம்பல் என்றே நிற்கும். லஜபதி போன்ற தலைவரை, தேசபக்தரை நாம் என்றே பெறுவோம். உண்ண ஊன் உருகுகிறது, உள்ளம் குலைகிறது. இது லாலா லஜபதி ராய் என்னும் சுதந்திர போராட்டத் தலைவர் புகழுடம்பு எய்திய போது திருவிக்கா எழுதிய இரங்கல் கட்டுரை. இதில் அவலச்சுவை உள்ளது. தனித்தமிழ் நடை அப்படின்னா என்ன அப்படின்னா, பிறமொழி கலப்பில்லாமல் முற்றிலும் தமிழ் சொற்களால் மட்டுமே அமைந்த நடை தான் தனித்தமிழ் நடை. உலகில் மிக பழமையானது குமரி கண்ட தமிழ்நாடு என்பதையும், முதலில் தோன்றியது தமிழ் நாகரீகம் என்பதையும், தமிழ் உலக முதல் உயர்தனி செம்மொழி என்பதையும் அறிந்தால் ஒழிய தமிழ் மொழி இலக்கிய நாகரிக பண்பாட்டின் உண்மையான இயல்பையும் உணர்வையும் உணர முடியாது. இது அறிஞர் தேவநேய பாவனர் எழுதியது. திருக்குறள் தமிழ் மரபுரையின் முன்னுரையில் உள்ள பகுதி. இதில் பிறமொழி சொற்கள் இல்லை. இது தனித்தமிழ் நடை. இக்கால ஊடக இலக்கிய மொழி நடைகள். ஊடகங்களில், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில், வானொலி நிகழ்ச்சிகளிலும் பேச்சு மொழியின் செல்வாக்கினையே காண முடிகிறது. அதே மாதிரி புதினம், சிறுகதை போன்றவற்றில் எழுத்து மொழி, பேச்சு மொழி என்னும் இரண்டின் செல்வாக்குகளையும் காண முடிகிறது. விளம்பரங்களில் கூட இவ்விரண்டின் செல்வாக்குகளை காண முடிகிறது. நாளிதழ்களில் உள்ள செய்திகளில் எழுத்து மொழிகள் மட்டுமே உள்ளன. இருப்பினும் இவ்வெழுத்து மொழிகளில் பேச்சு மொழிகளே இலக்கண வரம்புக்கு உட்பட்டதாய் அமைகின்றன. இலக்கியங்களில் வட்டார மொழிகள் பெரும்பாலும் இடம்பெறுகின்றன. சென்னை பகுதி பேச்சுத்தமிழ், திருநெல்வேலி பகுதி பேச்சுத்தமிழ், கோவை பகுதி பேச்சுத்தமிழ் என பல்வேறு வகையான பேச்சு தமிழர்களை காண முடிகிறது. உலகில் பல்வேறு இனங்கள் இருப்பது போல பல்வேறு மொழிகள் உள்ளன. ஓர் இன மக்களின் பொது வடிவம் ஒருமுகப்பட்டிருந்தாலும் தனித்தனி முக வடிவங்கள் வேறுபட்டிருப்பது போல உரைநடை எனும் பொது வடிவம் ஒருமைப்பட்டிருந்தாலும் உரைநடையின் நெறிகள் வேறுபட்டவாறே அன்றும் இன்றும் இயங்குகின்றன, நாளெங்கும் இயங்க இருக்கின்றன. அகவை 7ஆம் வேற்றுமை உருபாக இச்சொல் சிலப்பதிகார உரைப்பெரு கட்டுரையில் எடுத்தாளப்பட்டுள்ளது. 7ஆம் வேற்றுமை உருபுனா கண். அகவையில் அப்படின்னா திங்களின் கண், திங்களில்னு அர்த்தம். அங்கதம் ஓர் இலக்கிய அணி. அறந்தை துன்பம். அலமரு வருந்து. உயிர்மை
உயிர் போன்று முதன்மையான பண்பு. உருவகம் இலக்கிய அணிகளுள் ஒன்று. ஓமை இலக்கிய அணிகளுள் ஒன்று. ஊடகம் செலுத்தும் வழி. குறியீடு இலக்கிய நயங்களுள் அணி ஒன்று. ஒரு கருத்தை குறிப்பால் உணர்த்துமாறு சொற்களை எடுத்தாளுதல். கோட்டம்னா கோயில். சிலேடை இருபொருள் குறித்து வருவது. தேவநேய பாவனர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழறிஞர். மொழிஞாயிறு எனும் சிறப்பிற்கு உரியவர். தனித்தமிழ் இயக்கம் சார்ந்தவர். நங்கை பெண். இங்கு குறிக்கப்படுபவள் கண்ணகி. நாட்பலி நாள் பலி. ஒவ்வொரு நாளும் தரப்படும் பலி. படிமம் அப்படின்னா உருவக காட்சி. பரிமேலழகர் திருக்குறள் உரையாசிரியர்களுள் ஒருவர். பாஞ்சாலி பஞ்சாப் மாநிலம் பாஞ்சாலி எனும் பெண்ணாக உருவகம் செய்யப்பட்டுள்ளது. பீடிகை பீடு அப்படின்னா பெருமைன்னு அர்த்தம். பீடிகைனா பெருமையுடைய இருக்கை. பீடு என்னும் சொல்லடியாக பிறந்த சொல். பொற்கோ பொன் கோதண்டராமன் என்பதன் சுருக்கம். சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராயிருந்து ஓய்வு பெற்றவர். இலக்கிய மொழியியல் அறிஞர். லஜபதி லாலா லஜபதி ராய் பஞ்சாப் மாநிலத்தவர். விடுதலைப் போரில் அந்நியர் கொடுமைக்கு உட்பட்டு இறந்தவர். வருணனை ஒன்றின் தன்மையினை புனைந்து அதன் பல்வேறு கூறுகளை விளக்கிச் சொல்லுதல். ஜீவகாருண்யம் அப்படின்னா உயிர்களிடத்து கருணை காட்டுதல். ஜீவன் அப்படின்னா உயிர். காருண்யம் அப்படின்னா கருணை. எண் வகை மேம்பாடு. நகையே அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடென்ப. இது தொல்காப்பியம் 12th புக்கில் இருக்குது. பேஜ் நம்பர் 141. எண் வகை மெய்ப்பாடு என்ன அப்படின்னாக்க சிரிப்பு, அழுகை, சிறுமை, வியப்பு, அச்சம், பெருமை, சினம், மகிழ்ச்சி. ஊடக இலக்கியம் மக்களுக்கு பெருமளவில் தகவல்களை தரும் இதழ்கள், வானொலி, தொலைக்காட்சி முதலியவற்றை ஊடக இலக்கியம் என குறிக்கப்பெறுகின்றன. தலைவருள் இமயமாய். பல தலைவர்கள் இருந்தனர். எல்லாரையும் விட இவர் லஜபதி உயர்வாக கருதப்பட்டார் என்பதை வெளிப்படுத்தும் சொல் இமயம். இமயம் உலகிலேயே உயர்ந்த மலை. எனவே அவர் அம்மலையாக உருவகிக்கப்படுகிறார். சிந்து என்பது ஓர் இசைப்பாடல் வகை. மகிழ்ச்சியோடு போற்றி பாடுவதற்காக பயன்படுத்தப்படும் பாவகை. தொண்டர்கள் அவரை போற்றி புகழ்ந்தார்கள் என உணர்த்த பக்தருள் சிந்துவாய் எனும் தொடர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தப்படும் செய்தி உவமை, உருவகம் முதலியவற்றால் இலக்கிய நயமிக்கதாக ஆகியது. ஆன்சர் வாக்கியம் 1 எழுத்துக்கள் எல்லாம் அகரம் ஆகிய முதலை உடையன. இது பரிமேலழகர் உரை. வாக்கியம் 2 எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தையே முதலாக உடையன. இது பொற்கோவின் உரை. இரு உரையாசிரியர்கள் மேற்கொண்ட வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றை பற்றிய முடிவுகளாக கருதி கொடுக்கப்பட்ட நான்களுள் எது தவறானது அப்படின்னா, வாக்கியம் 1 ஆகிய எனும் சொல் அகரம் போன்ற பிறவற்றையும் குறிக்கும் என்பது இது தவறானது. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த ஆகிய வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒன்று மட்டும்னு அர்த்தம். இப்போது இந்த இடத்துல ஆகிய அப்படின்னா அகரம் மட்டும்னு அர்த்தம். வாக்கியம் 1 உள்ள முதல் என்னும் சொல்லும் வாக்கியம் 2 உள்ள முதல் என்னும் சொல்லும் வெவ்வேறு பொருள்களை தருவன. ஆமாம், இதில் பார்த்திங்கன்னா அகரம் ஆகிய முதலை உடையன, அகரத்தை மட்டுமே முதலாக உடையன. இதில் அகரத்தையே முதலாக உடையன. வாக்கியம் 1 முதல் என்பது அகரத்தை குறிக்கும். இது சரிதான். வாக்கியம் 1 வாக்கியம் 2 ஆகிய இரு வாக்கியங்களிலும் உள்ள உடையன எனும் சொல் ஒரே பொருளை கொண்டது. ஆமாம், ஏன்னா எழுத்துக்கள் அனைத்தும் அகரத்தையே முதன்மையாக உடையன. இது ரெண்டுத்திலுமே உடையன அப்படின்றது அந்த எழுத்துக்களை தான் குறிக்குது. அவர் தலைவருள் இமயமாய் தொண்டருள் சிந்துவாய் திகழ்ந்தார். இந்த வாக்கியம் தரும் பொருளை கீழுள்ள எந்த வாக்கியம் கொண்டுள்ளதுன்னா, அவர் தலைவர்களுள் உயர்ந்தவர், அதாவது இமயமாய் அப்படின்னா உயர்ந்தவர்னு அர்த்தம். தொண்டர்களால் போற்றி வணங்கப்படுபவர்னா தொண்டருள் சிந்துவாய். இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா, பல தலைவர்கள் இருந்தனர். எல்லாவரையும் விட இவர் லஜபதி உயர்வாக கருதப்பட்டார் என்பதை வெளிப்படுத்தும் சொல் தான் இமயம். அதே மாதிரி தொண்டர்கள் அவரை போற்றி புகழ்ந்தார்கள் என உணர்த்த பக்தருள் சிந்துவாய். அதனால் இதோட விடை அவர் தலைவர்களுள் உயர்ந்தவர், தொண்டர்களால் போற்றி வணங்கப்படுபவர். தேங்க்யூ.